நாங்கள் பக்கத்து தோட்டத்தில் வேர்க்கடலை பறிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து தான் நாங்கள் வேர்க்கடலை போட்டோம். அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், பக்கத்து தோட்டத்தில் போட்டாங்க, நாங்களும் போட்டோம். அவங்க வீட்டில் இன்றைக்கி வேர்க்கடலை படிக்கவே நாங்கள் வேர்க்கடலை செடியோடு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏதோ ஒரு படத்தில் பிரபுதேவா வந்து நக்மாவுக்கு வந்து வேர்க்கடலை சுட்டு கொடுப்பார் இல்லையா, அது மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு. நான் சின்ன பிள்ளையா எங்கள் அப்பாவோட வெளியூர் போகும்போது பிரேக் டவுன் ஆகிடுச்சு வண்டி. சின்ன பிள்ளைனா நான் 4வது படிச்சுட்டு இருக்கும்போது. அப்போ பார்த்திங்கன்னா பக்கத்தில் வேர்க்கடலை கொல்லை இருந்தது. அங்கே போய் வேர்க்கடலையை பறிச்சிட்டு வந்து இந்த வேன் டிரைவர் வந்து எங்களுக்கு வந்து வேர்க்கடலை சுட்டு கொடுத்துருக்காரு. அந்த சின்ன வயசுலேயே நான் அதை சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் அதை படத்தில் தான் பார்த்தேன். அதனால எனக்கு ரொம்ப ஆசை, நம்மளே வேர்க்கடலை போட்டிருக்கும் போது பச்சைக்கடலை இருக்கே, நம்ம சுட்டு பார்க்கலாமேன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டு அவங்க தோட்டத்துலேருந்து எங்கள் லக்ஷ்மி அக்கா அவங்களே பறித்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ அதை அவங்க சுட்டுக்கிட்டு இருக்காங்க. சுட்டுட்டு அதை உடச்சி நாங்கள் சாப்பிட்ருவோம். நீங்கள் இதை எப்படி சுடலான்னு தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்களும் உங்கள் வீட்டு தொட்டியில் போட்டிங்கன்னா வேர்க்கடலை வரும். நீங்களும் அது மாதிரி உட்காந்து அதை பறித்து எடுத்து சுட்டு சாப்பிடலாம். வேர்க்கடலைக்கே ரொம்ப குறுகிய காலம்தான், 90 நாள் பயிர் தான். அதனால நீங்களும் வீட்டில் வேர்க்கடலையை ஊனினீங்கன்னா வேர்க்கடலை கிடைக்கும், பச்சை வேர்க்கடலையை ஊனிங்கன்னா வேர்க்கடலை கிடைக்கும். ஓகேங்களா? அக்காவுக்கு இது எப்படி வெந்துருச்சான்னு தெரியலன்னு சொல்லி எடுத்தாங்க. வெடிக்குது, டமால் டுமில்னு வேற வெடிக்குது. அதாவது பச்சை வேர்க்கடலையை வேவிச்சு சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க, சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், அது ருசியே தனிங்க. அக்கா எடுத்துகிட்டு வராங்க, திரும்பவும் கொண்டு வந்து காமிக்கிறாங்க எங்கிட்ட பக்கத்தில். ஒரு இதை உடச்சி சாப்பிட்டு பார்க்க சொல்கிறேன் அக்காவை. அக்கா உடச்சி சாப்பிட்டு பாருங்கக்கா. எனக்கும் கிடைக்குது. இன்னும் லேசாக வேகணும். அடுப்புள்ளையே கொட்டுதுன்றாங்க. வேர்க்கடலை சுட்டு வெடித்து கீழே விழுந்துருச்சு. அதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து அக்கா போட்டிருக்காங்க. நாங்கள் இப்போ அதை எடுத்து சாப்பிட போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் தொட்டியில் வளர்த்து பாருங்கள். வேர்க்கடலையை வளர்த்து அதை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி மக்காச்சோளம் வந்து சுட்டு சாப்பிட்டா டேஸ்டியாக இருக்குமோ அது மாதிரி இதுவும் ஒரு தனி சுவையோடு இருக்கும். ஓகே, மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.